கார்த்தியை கட்டிப்பிடித்து நான் நெற்றியில் முத்தம் கொடுத்து, நீ எனக்கு எப்பவுமே மகள்தான் என்னைக்குமே இனி அத்தைன்னு கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன் சரியா? ஆர்த்தி, எந்த மருமகளுக்கு இப்படி கிடைப்பாங்க? ஒரு மாமியாரு அவளோட மருமகளை மகள் சொல்றது ஒரு சில வீட்ல நடக்கலாம், ஆனா அது எனக்கும் நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நினைத்து கொண்டு சரிம்மா என்று சொல்லிக்கொண்டு அவனை கட்டிப்பிடித்தார். எழில், இப்படியே எவ்ளோ நேரம் இருக்க போறீங்க? எனக்கு இன்னும் காப்பி வரல. மாமியார் மருமகளும் எப்பப்பா ரொம்ப ஓவர் தான். செண்பகம், டேய் கண்ணு வைக்காதடா, முதல்ல இவன் கண்ணு புடுங்கி காக்காவுக்கு போடணும். ஆர்த்தி, ஆமா அம்மா, இவருக்கு அண்ணே நம்ம மேல பட்டுடும். நமக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இந்த பாருங்க, எனக்கு எல்லாமே அம்மா தான். செண்பகத்தின் தோள் மீது கை போட்டுக்கொண்டு, நீங்க என்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணீங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லிக் கொடுத்து விடுவேன், ஜாக்கிரதை. எழில் தன் மனைவியும் தன் அம்மாவும் இப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பதை பார்த்த எழில் பெருமைப்பட்டான். சரிம்மா, உங்ககிட்ட நான் வம்பே எடுக்க மாட்டேன். எனக்கு இப்போ குடிக்க காபி கிடைக்குமா? ஆர்த்தி, ஹோம் போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, தரேன். எழில், நான் இன்னைக்கு பிரஷ் பண்ணிட்டு காபி குடிச்சேன், எனக்கு பெட் காஃபி தான் வேணும். ஆர்த்தி, அதுக்கு முன்னாடி இருக்கணும் எண்ணில் இருந்து, இது என்னுடைய ஆர்டர். நீங்க பிரஷ் பண்ணிட்டு தான் காபி குடிக்கணும். செண்பகம் சிரித்து கொண்டே இருந்தாள். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஏன் கேட்கவே மாட்டேங்கிறான்? எழில், அம்மா நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? இது சரிவராது என்று சொல்லிக் கொண்டு பிரஸ் பண்ணிட்டு வந்து காபி குடித்தான். ஒயின் ஷாப்பில் ராஜாவும் அவர்களது நண்பர்களும். ராஜா, நான் ஒரு பிளான் பண்ணேன், அது சொதப்பிருச்சு. ஆனா இன்னைக்கு நான் விடமாட்டேன். சிவா, என்னடா பிளான் பண்ண, என்ன சொதப்பிருச்சு? ராஜா, அதாண்டா என்னைய காதலிச்சு ஏமாற்றினாலே அந்த ஆர்த்தி, அவளைத் தான் கடத்தி நான் அடையணும்னு நினைச்சேன். ஆனா அது சொதப்பல் ஆகிடுச்சு. சிவா, அவ எங்கடா உன்னை ஏமாத்தின? நீதான அவளை ஏமாத்துன. ராஜா, என்னடா சொல்ற? நான் அவனை ஏமாத்துனனா? சிவா, ஆர்த்தி உன்னை இத்தனை வருஷமா காதலிக்கிறா. ராஜா, 3 வருஷம் டா. அதை ஏண்டா கேக்குற? சிவா, அவளுக்கு நீ காதலிக்கும் போது வயசு எத்தனை? ராஜா, என்னடா சம்பந்தமே இல்லாம கேக்குற, இது எல்லாம் எதுக்குடா? சிவா, கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. ராஜா, நான் காதலிக்க ஆரம்பிக்கும் போது 22 அவளுக்கு. இப்ப 25 முடியப் போகுது. சிவா, ஆர்த்திக்கு எத்தனை வயசுல மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சாங்க? ராஜா, இப்பதான் 25ல. சிவா, அப்போ உன்கிட்ட அவ என்ன சொன்னா? ராஜா, எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வந்து பொண்ணு கேளு அப்படின்னு சொன்னா. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ள அவள் அந்த நாய கல்யாணம் செஞ்சிட்டா. சிவா, டேய், ஒரு பொண்ணால எவ்ளோ நாள் டா வீட்ல இருக்குறது? நீ வெளிநாடு வேலை, பணம் இதான் உனக்கு முக்கியமா இருக்கு. நீ அது எல்லாம் முடிஞ்சி அவளை கல்யாணம் செய்றதுக்குள்ள ஒரு பொண்ணு எப்படி டா காத்து இருப்பா? அதுவும் 30 வயசு வரைக்கும். ராஜா, ஏண்டா, எவ்ளோ பொண்ணுங்க 30 வயசுக்கு மேலேயும் கல்யாணம் பண்றாங்க. அதே மாதிரி இவளும் எனக்காக காத்து இருக்கலாமே. சிவா, லூசா டா நீ? நீ சொல்ற பொண்ணுங்களுக்கு வரன் அம்மையா இருந்து இருக்கும், இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனா ஆர்த்திக்கு வரன் வந்து இருக்கு. அவங்க அம்மாவும் தன்னுடைய மகள் வயசு அதிகமா இருக்குன்னு எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்க. கடைசியா ஒரு வரன் வந்திருக்கு, அதான் முடிச்சி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பெண்ணும் குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் காதலிச்சவனை மறந்து வேற வாழ்க்கையை தேடுறாங்க. இவள் ஒன்னும் உன்னை ஏமாத்தலையே, போன் போட்டு வந்து பொண்ணு கேளுன்னு தான சொன்னா. உன்கிட்ட சொல்லாமலே உன்னை ஏமாற்றி இருந்தால் நீ கோபப்படுவது நியாயம்.
ஆனா உன்கிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியும் நீ தான் பண்ணல. 5 வருஷம் கழிச்சு பண்றேன்னு சொல்லி இருக்கேன். எப்படி ஒரு பொண்ணு காத்திருப்பா? அவள் இடத்துல இருந்து யோசி, உன் கோபம் குறையும். ராஜா: சிவா சொல்வது அனைத்தும் உண்மைதான். ராஜா யோசிக்க ஆரம்பித்தான். எழில் வீட்டில். எழில்: மா, வயிறு பசிக்குது, டிபன் கொண்டாங்க. ஆர்த்தி: வெயிட் வரும், ஏன் கத்துறீங்க? எழில்: வயிறு பசிக்குது தெரியுமா, கத்துறனா? ஆர்த்தி: அட போறாங்க பாஸ். நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்தது லேட்டு. ஆனா அம்மா அப்படி கிடையாது. காலையில் எழுச்சி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சு நமக்கு டிபன் செஞ்சு கொடுக்கணும். அவங்க நிலைமையில இருந்து நம்மை யோசிக்கணும், புரியுதா? எழில்: அடுத்த 10 நிமிடத்தில் ஆவி பறக்க இட்லி வந்தது. செண்பகம், எழில் இருவரும் உட்கார்ந்து ஆர்த்தி பரிமாற சாப்பிட்டனர். செண்பகம்: நீயும் உட்காருமா, சேர்ந்து சாப்பிடலாம். ஏன் இப்படி? ஆர்த்தி: என்னைய காலையில இருந்து ஒரு வேலை செய்ய விடலாமா நீங்க? இதையாவது நான் செய்கிறேன். ஏன் செம, 2 பேரும் சாப்பிடுங்க. இருவரும் சாப்பிட்டு எழுந்து கை கழுவ சென்றனர். ஆர்த்தி எழில் சாப்பிட்ட தட்டில் இட்லி வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள். இப்படியே மாலை வரை ஆனது. எழில், ஆர்த்தி எம்டி மகன் பிறந்தநாள் விழாவிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். ஆர்த்தி: ஏங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன டிரஸ் போடட்டும்? எழில்: எதையாவது போடுன்னா அன்னைக்கே மாறி வந்து நின்றுவா. அது சரி வராது. சரி, ஒரு சுடிதார் போட்டுக்கோ. ஆர்த்தி: என்ன பயந்துட்டீங்களா? முன்னாடி மாதிரியே வந்து நிற்பேன்னு. அப்படி ஒன்னும் செய்ய மாட்டேன், பயப்படாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் சொல்லிட்டு ரூமுக்குள் சென்றார் எழில். எழில், நீ அதிர்ஷ்டசாலி டா. எப்பேற்பட்ட பேரழகி எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. நான் அழகா இருக்கிறோம் என்ற கர்வம் இல்லாம எவ்வளவு அமைதியான பொண்ணாய் இருக்கா. இப்படியே நினைத்து கொண்டிருக்கும் போது ஆர்த்தி டார்க் பிங்க் கலர் லெக்கின்ஸும் அதுக்கு மேட்சாக வைட் கலர் டாப்பும் அதில் பிங்க் கலர் பூ போட்ட டிசைன் இருந்தது. முடியை லூஸ் ஹேர் போட்டு வந்திருந்தாள். எழில் அதே போல சிலையாய் நின்றான். ஆர்த்தி: போச்சு, ஏங்க கிளம்புவோம். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்த பிறகு என்னைய எவ்வளவு நேரம் சைட் அடிச்சுக்கோங்க. இப்போ கிளம்புவோம். எழில்: ஐயோ, மனதில் நினைத்து கொண்டு சரி, கிளம்புவோம். இருவரும் பைக்கில் எம்டி மகன் வீட்டிற்கு சென்றனர். ஜிஎம்: எழில் சார், மனைவிக்கு உடம்பு சரி ஆயிடுச்சா சார்? எழில்: ஹான், சரி ஆகிடுச்சு சார். இதான் என் மனைவி, பெயர் ஆர்த்தி. ஜிஎம்: ஹாய், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ஆர்த்தி: நல்லா இருக்கேன் சார். எழில்: சார், எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார் ஃபங்க்ஷன்? ஜிஎம்: சார், எல்லாரும் வந்து இருக்காங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங். எழில்: சார், வாங்க போவோம். மூவரும் உள்ளே சென்றனர். எம்டி வேலன்: வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் கீழே வாடா. ராஜேஷ் டாடி கீழே வந்தான். இவன் அழகான பெண்களை கண்டால் எப்படியாவது விடுவான். பல ஆண்டிகளை பார்த்து கிறுக்கான். கீழே வரும் போதே ஆர்த்தியை முழுங்குவது போல பார்த்து கொண்டு இருந்தான். ஜிஎம்: வாங்க தம்பி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. ராஜேஷ்: தேங்க்ஸ் சார். எழிலை பார்த்து, இவர் யாரு? ஜிஎம்: சார், இவர் நம்ம கம்பெனி மேனேஜர். எழில்: இவங்க அவரு மனைவி ஆர்த்தி. ராஜேஷ்: ஹாய். கை நீட்டினான். எழில் கை கொடுத்தான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஆர்த்தி: மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் த டே சார். அவளே கை நீட்டி வாழ்த்து தெரிவித்தாள். ராஜேஷ் சந்தோஷமாக கை கொடுத்தான். ஆர்த்தி கையை அவனிடம் இருந்து உருவினாள். எம்டி வேலன்: ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். ராஜேஷ் கேக் கட் பண்ணினான். முதல் கேக்கை எடுத்து ஆர்த்தி இடம் வாய்க்குள் நீட்டினான். ஆர்த்தி: முதல்ல உங்க அப்பாக்கு கொடுங்க, அப்புறம் எல்லாருக்கும் கொடுங்க. என்னைக்குமே நமக்கு முதல்ல அப்பா தான் ஃபர்ஸ்ட். ராஜேஷ்: இவ என்ன இப்படி இருக்கா நினைத்து கொண்டு அவன் அப்பனுக்கு ஒரு வாய் ஊட்டினான். பிறகு ஆர்த்திக்கு ஒரு கேக் துண்டை எடுத்து ஊட்ட வந்தான். ஆர்த்தி அவன் கையில் இருந்த கேக்கை மட்டுமே எடுத்து என் கையால் எடுத்து சாப்பிட்டாள். தேங்க்ஸ் சார், ஹாப்பி பர்த்டே.
அனைவரும் சந்தோஷத்தில் இருந்தனர். ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. ராஜேஷ், அப்பா, எனக்கு நம்ம கம்பெனி மேனேஜர் வைஃப் எனக்கு வேணும். ஏற்பாடு பண்ணுங்கப்பா சொல்லிட்டு அவன் ரூமுக்கு சென்றான். எம்டி வேலன் ஒரே மகன், செல்ல மகன். அவன் என்ன கேட்டாலும் உடனே செய்து கொடுப்பவன். இப்போ ஆர்த்தியை கேட்கிறான். அதற்கும் அவர் தயங்கவில்லை. எழில் கூப்பிட்டார். அவனும் வந்தான். எழில், நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். எழில், சொல்லுங்க சார், என்ன பேசணும்? எம்டி, எனக்கு என் மகன் தான் எல்லாம் சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு பிறந்தவன். அவ மேல அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்து இருக்கோம். அவன் ஆசைப்பட்டது எல்லாமே உடனே செஞ்சு கொடுத்து இருக்கேன். இப்ப அவ வேற ஒரு பொருளா ஆசைப்பட்டிருக்கேன். அதை நான் செஞ்சு கொடுத்தே ஆகணும். எழில், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஒரு மகன் ஆசைப்பட்டதை அப்பா செஞ்சு கொடுக்கும் சொல்லுங்க சார். சரி சார், என்ன கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்? எம்டி, என் மகன் உங்க மனைவியை ஒரு நாள் ராத்திரி மட்டும் கேட்கிறான். அனுப்பி வைங்க. மேனேஜரா இருக்கிற நீங்க, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனிக்கும் உங்களை நான் சிஓ ஆக்குறேன். எழில், எம்டியின் கன்னத்தில் ஒரு அறை விட்டு, டேய் பொறுக்கி ராஸ்கல், ஏதோ மிட்டாய் கேட்ட மாதிரி ஈஸியா சொல்லுற. நீ உன் மகனுக்கு கூட்டி கொடுக்கிற வேலை பாக்குறனா? அது வேற யாரையாவது வேசியை கூட்டி கொடு. நான் என் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்த தான் நான் சம்பாத்தியம் பண்ணணும்னா அப்பேற்பட்ட வேலை எனக்கு தேவையே இல்லட்டா என்று கோபத்தின் கத்திக்கொண்டு வெளியே வந்து ஆர்த்தியை கூட்டிக்கொண்டு நேராக வீட்டிற்கு சென்றான். எம்டி இன்ஸ்பெக்டர் போன் செய்து ஏதோ பேசினார். ஆர்த்தி, என்னங்க ஆச்சு? இவ்வளவு சீக்கிரம் என்னைய கூட்டிட்டு வந்துட்டீங்க? செண்பகம், டேய், என்னடா ஆச்சு? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, ஏதும் பிரச்சனையா? முகமே வாடி இருக்கு. எழில், 2 பேரும் என்னைய கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுறீங்களா ப்ளீஸ்? இருவரும் எழிலை தனியாக விட்டு சென்றனர். 1 மணி நேரம் கழித்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்த ஆட்கள் வந்து எழிலை கைது செய்தனர். ஆர்த்தி, சார், என்ன சார் பண்றீங்க? எதுக்கு சார் என் புருஷன் அரெஸ்ட் பண்றீங்க? என்ன ரீசன் எனக்கு அரெஸ்ட் பண்றீங்க சார்? அரசு வாரண்ட் இருக்கா? ஆர்த்தி, சட்டம் படித்தவர் இன்ஸ்பெக்டர். இவன் கம்பெனியில் பணத்தை கையாடல் பண்ணி இருக்கான். கம்பெனியோட எம்டி எங்களுக்கு போன் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்காரு. இவர் பணம் எடுத்ததற்கு நேர்ல பார்த்து ஆதாரமும் இருக்கு. ஆர்த்தி, இருக்கவே இருக்காது. என் புருஷன் நேர்மையின் சிகரம். இதுல ஏதோ தப்பு நடந்து இருக்கு இன்ஸ்பெக்டர். எது பேசுவதாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் வேற கூட்டிட்டு வாங்க. எழில், சார், நீங்க செய்றது எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்காகன்னு எனக்கு தெரியும். உண்மை தோக்காது. ஆர்த்தி, ஏதோ தப்பு நடந்து இருக்கு, கண்டு பிடித்து விட்டால் இன்ஸ்பெக்டர் என் புருஷனை எப்படி மீட்கணும் எனக்கு நல்லா தெரியும். எழிலை பார்த்து, இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க வீட்ல இருப்பீங்க. அதுவும் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரே இந்த இன்ஸ்பெக்டர், அவரே உங்களை வீட்டில் கொண்டு விடுவாரு. உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு இன்னும் 1 மணி நேரத்துல நான் நிரூபித்து காட்டுவேன். இன்ஸ்பெக்டர், என் புருஷன் மேல ஏதாவது ஒரு சின்ன காயம் இருந்தா அப்புறம் உங்க வேலை போய் நீங்க ஜெயில்ல இருப்பீங்க. நான் யாருன்னு இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்கு தெரியும். இப்போ என் புருஷன் கூட்டிட்டு போங்க. எப்படி கூட்டிட்டு போறீங்களா அதே மாதிரி நீங்களே கொண்டு வந்து விடுவீங்க மரியாதையோட. நவ் ய கான் கோ. எழில் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் சென்றான்.